ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம ஹோம் டவுன்லேருந்து தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா, நான் நேற்று மார்னிங் 9 o'clock போல் கோயம்புத்தூர்லேருந்து கிளம்புனேன். ஸோ 11:30 போல் பார்த்திங்கன்னா பவானி ரீச் ஆயாச்சு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்பா என்னை ரிசீவ் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் ஊருக்கு வந்திருந்தேன். ஹஸ்பண்ட் அந்த அன்றைக்கி வரலை. ஏன்னா அவங்களுக்கு ஒர்க் இருந்தது. ஸோ அதனால் 2 days அப்புறமா வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நான் மட்டும் தான் ஊருக்கு வந்திருந்தேன். ஸோ பார்க்குறதுக்கே இந்த பிளேஸ் எல்லாம் ரொம்பவே புதுசாக இருந்தது. ஏன்னா நாங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா 3 months கிட்ட ஆயிடுச்சு. நாங்கள் 2 பேருமே ஊருக்கு வரவே இல்லை. ஸோ 3 months அப்புறமா இப்போ தான் ஊருக்கே வரோம். ஸோ எப்படியோ பார்த்திங்கன்னா ஒரு 12:30 போல் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா அம்மா லஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ கீரை கடையில் கீரை பொரியல் தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. எனக்கு இது ரெண்டுமே ரொம்பவே பிடிக்கும். நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா நான் போய் பார்த்தது ஃபஸ்ட்டு என்னென்ன செடியெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தான். ஃபஸ்ட்டு நான் பார்த்தது பார்த்திங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி தான். ஏன்னா இது கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் அம்மாவும் வாங்கிட்டு வச்சுருந்தோம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா பூ கம்மியாக தான் வரும். ஸோ அப்போ செடியுமே கொஞ்சம் சின்னதாக இருந்தது. இப்போ இந்த டைம் பார்த்திங்கன்னா செடியுமே கொஞ்சம் பெருசாகி பூவுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ வச்சுருந்தது. எனக்கே பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருந்தது. ஓகே, இதை பார்த்தா மட்டும் பத்தாது, இதை நம்ம வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே வெள்ளை வெள்ளையே அவ்வளோ ஒரு அழகாக இருந்தது. நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா டெய்லியுமே பூ வச்சுக்குவேன். ஸோ அந்த ஹேபிட் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. ஸோ இப்போல்லாம் பூ பார்த்திங்கன்னா ஏதாவது முக்கியமான அக்கேஷன் அப்போ மட்டும்தான் வைக்கிறேன். அப்புறமா பார்த்திங்கன்னா கிளைமேட்டுமே கொஞ்சம் நல்லாவே மாறிடுச்சு. ஸோ காற்றடிச்சிட்டு அப்படி லைட்டாக மழை வர மாதிரி இருந்தது. ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்தோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சுட்டு லைட்டாக மழை தூறலுமே வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா வெயில் அடிச்சிட்டு இருந்தது. ஸோ அந்த அன்றைக்கி கிளைமேட் எப்படி இருக்குதுன்னே சொல்ல முடியல. ஓகே, இன்றைக்கி என்னானாலும் பரவாயில்ல, என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே லைனாக எல்லாமே பார்த்துட்ருந்தேன். இப்படி பார்த்துட்ருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனது நம்ம வீட்டில் ஒரு கொட்டாய் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் மாடு எருமை எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்கான தீவனம்லாம் அங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்ருந்தேன். அப்போவே பார்த்திங்கன்னா நம்மளோட அசிஸ்டண்ட் வந்துட்டான். இவன் எங்கே போனாலும் அந்த அன்றைக்கி நம்ம பின்னாடியே வந்துட்டு இருந்தான். ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்பா மாட்டை காட்டுக்கு பிடிச்சிட்டு போயிருந்தாங்க. ஸோ மேய்க்கிறதுக்காக அப்படியே அதையுமே பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே மாமரம் தான். ஸோ இது இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆச்சு. நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 மாங்காய் மரம் இருக்குது. ஸோ இதுக்கான டீட்டெயில் வீடியோ பார்த்திங்கன்னா நாளைக்கு வரக்கூடிய லாங் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நைட் சமையலுக்கு அம்மா கொஞ்சம் புதினாவுமே கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயே இருக்குது. ஸோ அதையும் 2 எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். அதை எடுத்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இங்கே கோழியுமே நல்லா மேய்ஞ்சிட்டு இருந்தது. ஓகே, இதை பார்க்கலான்னு சொல்லி அப்படியே இங்கே வந்திருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 4 மணி போலவே பூவெல்லாம் பறித்து வச்சிட்டோம். ஏன்னா அப்போ பறித்து வச்சாதான் நம்ம எப்படியும் அதை கட்டி முடிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour கிட்ட ஆகும். ஓகேன்னு சொல்லி நாங்கள் அப்போவே பறித்து முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கட்ட ஆரம்பிச்சிட்டேன். இது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ அப்படி போக போக பார்த்திங்கன்னா பூ குறையிற மாதிரியே தெரில, இருக்கிறதுக்கு அதிகமாகிற மாதிரி தான் இருந்தது. நானே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கட்டினேன். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முடியல. ஓகே, பாதியில் எடுத்து வச்சுட்டு அப்புறமா கட்டிக்கலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டேன். அப்புறமா பார்த்திங்கன்னா சாமியுமே கும்பிட்டு முடிச்சாச்சு. சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மேலே மாடிக்கு வந்திருந்தேன். ஸோ சுற்றியெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி மேலே வந்திருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா இந்த வியூ ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. நிஜமாக இந்த மாதிரி வியூலாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ பார்க்குறதுக்குமே ரொம்ப அப்படியே நல்லா இருந்தது. இது பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் கீழே வந்தேன். பார்த்திங்கன்னா கார் ஷெட் மேலே இந்த மயில் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. இது கீழேருந்து பறந்து மேலே போச்சு. நான் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அது பறந்து மேலே ஓடிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது டெய்லியும் வரதா சொல்லி சொன்னாங்க. டெய்லி 4 மணி ஆனால் இங்கே இற சாப்பிட்றதுக்காக வருமாமா. ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கிளிப்பிங்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அம்மா நைட் சமையலுக்கு வெஜிடபிள் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. இன்றைக்கி அம்மா பார்த்திங்கன்னா குக்கரில் தாளித்து விட மாட்டாங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் தாளித்து எடுத்து கொட்டி செய்வாங்க. ஸோ இது சூப்பராக இருக்கும். என்றைக்குமே அம்மா செய்கிற சாப்பாடு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பாடுமே ரெடி ஆயிடுச்சு. ஓகே, பூ கட்டி முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு மீதி இருந்த பூ எல்லாமே நான் கட்டி முடிச்சிட்டேன். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 3 முழத்துக்கிட்ட பூ கிடச்சிருந்தது. ஸோ ரொம்பவே ஒரு ஹாப்பியாக இருந்தது.
பூவெலாம் கட்டி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அந்த அன்றைக்கி வந்து எனக்கு பிடிச்ச சாப்பாடுங்கிறங்காட்டிக்கு நான் வந்து வாழை இலை கட் பண்ணிவிட்டு வந்து அதில் வந்து ஆனியன் தயிர்லாம் வந்து வச்சு சாப்பிட்டேன். ஸோ நான் மட்டும் இல்லை, அந்த அன்றைக்கி வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து வாழை இலையில தான் வந்து வச்சு சாப்பிட்டோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வாழை இலையில சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.